Only the teacher is remembering. Can you all see this? Can you all see the presentation? Okay. Yes, ma'am. Yes, ma'am. Okay, okay. Mute Paniko. Who's that? So did you all learn the short answers while writing the home test? Did you all learn? படிச்சு எழுதினீங்களா பார்த்து எழுதினீங்களா? படிச்சா பார்த்தா? படிச்சா பார்த்தான்னு கேட்டேன். ரிப்ளை பண்ணாம இருந்தா அப்புறம் நான் உங்க பேரண்ட்ஸ் தான் கூப்பிடுவேன். பார்த்தா? நான் படிச்சு எழுதணும். I not tried ma'am. Now ma'am right. Okay, okay, no problem. Okay, so now we are going to discuss the paragraph questions. Okay, so answer in paragraph, write a short note on weathering, classify and explain. Already while I mean in the video also I have explained. Even that day when I took class I told you all there are 3 types of weathering. One is what? Physical weathering, chemical weathering, biological weathering. Okay, so in your paragraph answer you have to write about these 3 things. நார்மலா பிசிக்கல் வெதரிங்னா என்ன சொல்லியிருக்கேன்? பிசிக்கல் சேஞ்சஸ், அதாவது இந்த ராக்ஸ் பாறைகள் வந்து சேஞ்ச் ஆகுறது. அதுல நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக்ஸ் பார்த்துருக்கோம். கரெக்டா? அதுல எக்ஸ்பாலேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, எக்ஸ்ப்ளாய்லேஷன்னா என்னது? அப்படியே வந்து செதிலா இருக்கக்கூடியது எக்ஸ்ப்ளாய்லேஷன். அப்புறம் பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன்னா பிளாக்கா என்ன ஆகும்? சிதைவுகள் ஏற்படும். ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்கல் வெதரிங். கெமிக்கல் வெதரிங் அப்படின்னும் போது நம்ம என்ன ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன் இதெல்லாம் வந்து ஏரோட மிக்ஸ் பண்ணி வந்து தண்ணியோட கலந்து அந்த ராக்ஸ்ல படும்பொழுது அதுல வந்து ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் தான் கெமிக்கல் வெதரிங். பயாலஜிக்கல் வெதரிங் பிகாஸ் ஆஃப் திஸ் பெனிட்ரேஷன், அதாவது பிளான்ட் ரூட்ஸ் வந்து அதிகமா இருந்தாலோ இல்ல வந்து அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங்ஸோட ஊடுருவல் தான் பெனிட்ரேஷன் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து பயாலஜிக்கல் வெதரிங். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றவங்க இதை ரீட் பண்ணுங்க. ஓகே, லெட் மீ கம் ஃப்ரம் லாஸ்ட். கூப்பிடும் போது வந்து இல்லைன்னா நான் அப்புறம் கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க பேரண்ட்ஸ்க்கு. சஞ்சய் 9th B. Sanjay 9th B, can you hear me? Naveen, நான் கூப்பிடும் போது நீ ஆன்சர் பண்ணலன்னா வீடியோஸ்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே உங்க பேரண்ட்ஸ்க்கு அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல காமிப்பேன் நானு. Naveen, can you hear me? So who's ready to read? Ma'am. Why Naveen? Wait Deepak, wait. Bhupalan, wait. Naveen, why late reaction? Which class you are? 9th section? 9th, ma'am. 9th section, man. A or B or C? C, ma'am. You should mention. Section mention பண்ணனும், சரியா? Okay. Okay, ma'am. Okay, read. Okay, read the question and read that first paragraph. Physical weathering, read பண்ணு. What, ma'am? Read, man.
Read the question and read the paragraph. Physical weathering. Write a note on weathering, classify and explain. இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறியோ? ஹோம் டெஸ்ட்லாம் எழுதவே இல்லையா? Not right, ma'am. Not today. Not right, ma'am. Today. இது நான் I gave this day before yesterday, ma'am. Read it. Weathering is the Disintegration and decomposition of materials of the Earth's crust by the materials. Yes, ma'am. Materials படிக்கிற materials ஒழுங்கா படி ஃபர்ஸ்ட்ல இருந்து திருப்பி படி. Weathering is Read. Weathering is the disintegration. Disintegration. Next time paper கொடுக்க டைரக்டா வருவீங்கல எல்லாம் மாட்டுவீங்க பாருங்க கிட்ட. Disintegration and decomposition of materials of the Earth's crust by their exposure to atmosphere. There are 3 types of weathering: physical weathering, chemical weathering, and biological weathering. Stop it. So weathering now already we discussed, correcta? Disintegration and decomposition சிதைவுகள் சேதாரங்கள், ஓகேவா? சோ இதுதான் வந்து வெதரிங் அப்படின்னா நம்மளோட எர்த்தோட கிரஸ்ட்ல கீழே ஏற்படக்கூடிய அந்த இன்டீரியர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ்னால, ஓகேவா? சோ அதனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எர்த் கிரஸ்ட், அதாவது மேல இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதியோ இல்ல அதுல ஏற்படக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால ஏற்படக்கூடிய அந்த சிதைவுகளோ தான் வெதரிங் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 டைப் ஆஃப் வெதரிங் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா பிசிக்கல் வெதரிங், அப்புறம் கெமிக்கல் வெதரிங், பயாலஜிக்கல் வெதரிங். ஓகேவா? இந்த ஆன்சர் ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन, அதனால ஒழுங்கா படி. ஓகே, there are 3 types. One is physical weathering, chemical weathering and biological weathering. First physical weathering. Physical weathering வேற யாராவது படி. Who's ready to read it? Ma'am, Deepak. Okay, Deepak. Read Deepak. Yes, ma'am. Physical weathering. It is a breakdown of rocks without changing their chemical composition through the action of physical forces. The constant freezing and thawing of rocks during the night and day leads to the expansion and contraction of rocks. Exfoliation, block disintegration, granule disintegration, etc. are the different types of weathering. Yes. So physical weathering அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது ராக்கோட பிரேக் டவுன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன் இல்லாம நார்மலாவே என்ன ஆகுது, பிசிக்கல், அதாவது உள்ள ஏற்படக்கூடிய அந்த நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பத்தி படிச்சிருக்கோம் இல்லையா ஃபர்ஸ்ட் லெசன்ல. உள்ள வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் ஹாரிசன்டலாவும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு புஷ் பண்ணும் போது இன்சைட்ல மேல வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராக்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஓகேவா? சோ ஏன்னா அது ஒன்னோட ஒண்ணு எக்ஸ்பான்ஷன் ஆகும், இல்லைன்னா வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். அப்படி நடக்கும் பொழுது அந்த பிசிக்கல் ஃபோர்ஸஸ்னால ராக்ஸ் என்ன ஆகும், பாறைகள் அது எல்லாமே வந்து உடையும். So அதே மாதிரி the constant freezing and thawing of rocks during the night and day. So day and nightல வந்து பாத்தீங்க அப்படின்னா expansion and contraction நடந்துட்டே இருக்கும். அது நமக்கு தெரியாது. பூமி வந்து அப்படியே சுத்திட்டே இருக்கும் இல்லையா, நம்ம வந்து என்ன, அந்த பூமி வந்து என்ன ஆகுது, ஸ்லோவா சுத்திட்டே இருக்கிறோம் இல்லையா. சோ அப்ப வந்து உள்ள அந்த டெக்டானிக் பிளேட்ஸும் வந்து என்னது, இப்ப நான் சொன்ன மாதிரி அதோட அந்த ஹாரிசான்டல் ரியாக்ஷன்னாலயோ இல்ல ஒண்ணு மேல மோதுறனாலயோ இது வந்து டே அண்ட் நைட் வந்து தேர் வில் பி எ கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ அதனாலதான் வந்து இந்த எக்ஸ்பாலியேஷன், அப்புறம் பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன்,
கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன், இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்க வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன் எக்ஸ்ப்ளோஷன்னா என்ன, பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன்னா என்னன்றது. ஸோ நீயும் வந்து இது உனக்கு தெரியல அப்படின்னா அந்த பிக்சரோட சேர்த்து படி. ஓகேவா? ஸோ இங்க ஒரு நிமிஷம், எக்ஸ்ப்ளோஷன் ஞாபகம் இருக்கா? எக்ஸ்ப்ளோஷன்லாம் படிச்சிருக்கோமா நம்ம? டு யூ ரிமெம்பர்? இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோஷன். இங்க பாரு, இந்த மாதிரி செதிலா இருக்கும். ஓகேவா? இது எக்ஸ்ப்ளோஷன். இதெல்லாம் வந்து அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூலியமா நடக்கக்கூடியது. இதுதான் கிரானுலர் டிஸ்இன்டிகிரேஷன். இந்த மாதிரி வந்து ஹோல் விழுகும். ஓகேவா? பாறைகள் என்ன ஆகும்? ஹோல் விழுகும். இது வந்து திஸ் இஸ் மெயின்லி டியூ டு த கிறிஸ்டலின் ராக்ஸ். இது ஓகேவா? சால்ட் அதிகமா இருக்கக்கூடிய பாறைகளை இந்த மாதிரி சேஞ்சஸ். பிளாக் டிஸ்இன்டிகிரேஷன்ன்றது இந்த மாதிரி பிளாக்கா இருக்கிறது. அண்டர்ஸ்டுட்? So ஒரு ஆன்சர் படிக்கும் போது you have to see the pictures also. Okay va? So next, chemical weathering. Read Deepak. Chemical weathering, disintegration and decomposition of rocks due to the chemical reaction is called chemical weathering. The agents of chemical weathering are oxygen, carbon dioxide and hydrogen. The chemical weathering takes place through the process of oxidation, carbonation, solution and hydration. Yes. So chemical weathering அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, அதுதான் டிஸ்இன்டிகிரேஷன், டிகாம்போசிஷன் தானே. அப்படிதான் சிதைவுகள், அதுக்கப்புறம் என்னது, அது அப்படி நொறுங்குறத தான் நம்ம வந்து டிஸ்இன்டிகிரேஷன், டிகாம்போசிஷன் சொல்றோம். அடுத்தது எதனால அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லும் போது 3 விதமான கெமிக்கல் ரியாக்ஷன். ஒன்னு வந்து ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். ஓகேவா? ஸோ இந்த மூணுமே, இந்த கெமிக்கல் வெதரிங் வந்து 3 ப்ராசஸ்ல நடக்குது. ஒன்று வந்து என்னன்னா ஆக்சிடேஷன், ஒன்று வந்து கார்பனேஷன், அப்புறம் சொல்யூஷன் அண்ட் ஹைட்ரேஷன். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆக்சிஜன்ல கலந்து வந்து நமக்கு வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸா கொடுக்கும்போது பாறைகள்ல வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். யார் அது மியூட் பண்ணுமா? டிஸ்டர்பிங். மியூட். தீபக்கா. So this is one of the reaction. Okay, oxidation, carbonation, solution la, that is one of the reaction. So next is mic on pannு. Mute. Next is biological weathering. So biological weathering அப்படின்றது வந்து that's what, even in the short answer also you have this answer, right? So biological weathering அப்படின்றது due to the penetration, அதாவது மக்கள் இல்ல வந்து, அதாவது living and non living organism வந்து இந்த living animals or human beings and also roots. சில ட்ரீஸோட ரூட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமா இருக்கும். ஓகேவா? சோ அந்த லென்த் இதனால எல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயாலஜிக்கல்ல சேஞ்சஸ் வரும். அதான் வந்து பயாலஜிக்கல் வெதரிங். So did you all understood this answer? Did you all understood? Yes ma'am. Yes ma'am. Okay. Yes, ma'am. Next. Okay ma. Okay. So next let us discuss the next answer. Who's ready to read it? நீயே சொல்லு, நானா கூப்பிட மாட்டேன் இனிமேல். Explain the erosional landforms formed by underground water. And before that, Deepak, very good. You did nicely. Okay, very good. Keep it up. Anybody else want to read? Who's ready to read? Bhupalan. Okay, Bhupalan, read Bhupalan. Explain the erosional landforms formed by underground water. Yes. The erosional landforms. Sir, padi. The erosional landforms formed by the underground water are terra rosa, deposition of red soil on the surface of the earth is due to the dissolution of rainfall content in rocks. The redness of the soil is due to the presence of iron oxide. Okay. Mute பண்ணிக்கோ. நான் சொல்றேன். Mute பண்ணிக்கோ. Okay. So explain the erosional landforms. Erosional landforms na மண் அரிப்பு வந்து
ஏற்படுது. இது வந்து அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஃபார்ம்டு பை அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அதாவது அடியில இருக்கக்கூடிய மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய அந்த ஊத்து தண்ணி அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால மேல இருக்கக்கூடிய அந்த எரோஷனல் எதனால நடக்குது அப்படின்னா, யூ ஹாவ் வாட் ஆர் த திங்ஸ் இட் வில் ஹேப்பன்னா terra rosa, lapis, sinkhole, caves and caverns. Okay, so these are the things. First வந்து terra rosa அப்படின்றது என்னன்னா deposition of red soil, அதாவது வந்து இந்த red soil வந்து earthல இருக்கும்போது இது எதனால அப்படின்னா it's because of the limestone. ஓகேவா? சுண்ணாம்பு கற்கள்னால தான் நமக்கு வந்து அந்த ரெட் சாயில் செம்மண் வந்து செம்மண்ணோட டெபோசிஷன் இருக்கு இதுல ராக்ஸ்ல. ஸோ இந்த ரெட்னஸ் ஆஃப் த சாயில் வந்து எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அயன் ஆக்சைடு. எதனால வந்து சாயில் ரெட்டா இருக்கு? பிகாஸ் அயன் ஆக்சைடு. இது வந்து ஒன் வேர்டுக்கு கேட்பாங்க, இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜா அதை நீ தெரிஞ்சுக்கணும். சாயில் ஏன் ரெட்டா இருக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அயன் ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன சொல்றோம்னா terra rosa அப்படின்னு சொல்றோம். வெயிட், ஐ வில் ஷோ த பிக்சர் ஃபார் திஸ். ஓகே, வெயிட் 1 minute. Yeah, can you all see this picture? This is terra rosa. Can you all see this? Yes, ma'am. Can you all see? Okay. So இங்க வந்து ரெட் சாயில் பார்க்க முடியுதா? செம்மண்ணு இங்க இருக்கா? செம்மண்ணு. இது எதனால அப்படின்னு எஸ் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த லைம்ஸ்டோன். இதுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க வந்து இதுக்காக ஆக்சுவலி நாங்க அனுப்புற கைட்ல இந்த புக்ஸ்ல இருக்கிறதவே பார்த்து மார்க் பண்ணீங்கன்னா போதும். மார்க் பண்ணி படிச்சினாலே போதும். நீ கைட்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. சி, டெபாசிஷன் ஆஃப் ரெட் கிளே சாயில் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், அதாவது இந்த செம்மண் வந்து எப்படி சர்ஃபேஸ்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த சுண்ணாம்பு கற்கள். ஓகேவா? இந்த சுண்ணாம்பு கற்கள் வந்து அதிகமா வந்து ராக்ஸ்ல இருக்கு. இது மெயினா என்ன ஒரு கெமிக்கல்னால அந்த அயன் ஆக்சைடு அதிகமா இருக்கிறதுனால இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு? இந்த சாயில் வந்து ரெட் கலர்ல இருக்கு அப்படின்றதுதான் இதோட மீனிங். அண்டர்ஸ்டுட்? ஓகே. சோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஓகே சோ நெக்ஸ்ட் இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லாபிஸ். ஓகேவா? இந்த லாபிஸ் அப்படின்றது when the joints of limestone rocks are corrected by ground water, அதாவது ரிஜ்ட் அப்படின்னா டைட்டா வந்து அப்படியே ஒன்னோட ஒண்ணு இறுக்கமா இருக்கிறது, ஹார்டா இருக்கிறதுக்கு பேரு ரிஜ்ட். ஓகேவா? by ground water long furrows are formed and these are called lapis அப்படின்னு சொல்றாங்க. so you wait, I'll show the picture for this. so this is lapis. see, lapis na இங்க பாரு, இந்த பாறைகள்லாம் எப்படி இருக்கு? அங்கங்க வந்து ரொம்ப ஹார்டா வந்து அப்படியே செங்குத்தா இருக்கு இல்லையா? இது எதனால அப்படின்னா இந்த ஜாயின்ஸ் ஆஃப் த ராக்ஸ் ஆர் corrugated by ground water. so இந்த ground waterக்குள்ள அதாவது வந்து அது ஹார்டா வந்து அடியில வந்து இந்த ராக்ஸ் இருக்கனால சோ ஊறி இது எல்லாமே வந்து இதோட ஷேப்ஸே வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து லாபிஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து சிங்கோல் அப்படின்றது வந்து பாறைக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். சோ இந்த funnel shaped depressions formed due to dissolution of limestone rock. so இது எதனால அப்படின்னா limestone rockனால தான். ஓகேவா? இதோட ஆவரேஜ் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா between 3 and 9 meters இருக்கும். ஓகேவா? so now did you all understood? இதோட ஷேப்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நெக்ஸ்ட் வந்து caves and caverns. so cavesனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? cavesனா என்னது? குகை. what is caves? குகை. இதோ இங்க இருக்கு பாரு. இந்த குகை வந்து எதனால அப்படின்னா இதுவும் வந்து என்னன்னா see, caves and caverns are subterranean features of karst topography. caves are hollows that are formed by dissolution of limestone rocks. ஓகேவா? சோ இது எதனால நடக்குதுன்னா limestone rocks வந்து அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து
in air turns into carbonic acid. Carbon dioxide airல கலந்து கார்பன் மோனாக்சைடா ஆசிடா மாறுது. ஓகேவா? ஸோ அது எப்படின்னா வாட்டரோட மிக்ஸ் ஆகும் போது ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ராக்ஸ் எல்லாம் என்ன ஆகும் கேவ்ஸ் மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு வந்து எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னா குப்தபன் கேவ்ஸ் இன் வெஸ்டர்ன் பீகார். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதெல்லாம் நீ என்ன பண்ணுனா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னா என்ன அதெல்லாம் என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஈஸியா இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் டெரரோசா அப்படின்னா என்னது ரெட் சாயில் வந்து the soil is red because of iron oxide. தென் லாபிஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாறைகள்லாம் வந்து ரொம்ப ரிஜிட்டா கிரவுண்ட் வாட்டரோட ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வந்து விட்டெலிட்டஸ் லாபிஸ். சிங்கோல் அப்படின்றது பாறையில நடுவுல ஒரு ஹோல் விழுகிறது. ஓகே, தட் இஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த லைம்ஸ்டோன் ராக்ஸ். தென் கேவ்ஸ் அண்ட் கேவன்ஸ். கேவ்ஸ் அப்படின்றது குகைகள். எதனால நடக்குது? கார்பன் டை-ஆக்சைடு வந்து அந்த ஏரோட மிக்ஸ் ஆகி கார்பனிக் ஆசிட் வந்து வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது. So understood this answer? Did you all understood this answer? Yes, any doubts? Okay, no, ma'am. Yes or no? No, ma'am. Okay. So shall we move on to the next question? Okay. What is a glacier? Explain its types. Who's ready to read glacier? Who's ready? Ma'am. Yes, Bhupal. Now, just now I gave you chance. No, wait, we'll give chance to somebody else. Who's ready? Ma'am. Wait, Deepak. We'll see. Anybody else? Ma'am. Yes, Nikhil. Continue, Nikhil. You read. What is glacier? Explain its types. A glacier is a large mass of ice that moves slowly over the landform. It place of accumulation. It is also known as river of ice. The place of accumulation is called snowfield. Glaciers are broadly divided into two types based on the place of occurrence, such as continental glacier and valley glacier. Continental glacier, valley glacier. Okay வா? வெயிட் பண்ணு. ஸோ கிளேசியர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கிளேசியர்னா பனி. ஓகேவா? இந்த பனி கட்டியெல்லாம் இருக்கும்ல அந்த ஹிமாலயாஸ் எல்லாம் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த அங்க ஹிமாலயாஸ்ல இருக்கிறது வந்து அப்படியே வந்து இந்த பனி வந்து உறைஞ்சு அப்படியே ஸ்லோவா வந்து அதாவது தண்ணி கலந்து பனியோட அப்படியே உறைஞ்சு கீழே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம கிளேசியர் சொல்றோம். அதுதான் வந்து ரிவர் ஆஃப் ஐஸ். அது அப்படியே ஃப்ளோ ஆகும் போது ரிவர் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் அக்குமுலேஷன் அது எப்படி எல்லாம் மூவ் ஆகுதோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா ஸ்னோ ஃபீல்ட் அப்படின்னு சொல்றோம். So glaciers வந்து you have two types. ஒன்னு வந்து continental glacier, இன்னொன்னு வந்து valley glacier. So continental glacier அப்படின்னா என்னன்னா thick sheets of ice. ஓகேவா? thick sheets of ice that covers vast areas of continent is called continental glacier. அதாவது ஐஸ் வந்து நிறைய ஏரியாவை கவர் பண்றது பேர் வந்து கான்டினென்டல் கிளேசியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ நிறைய சுத்தி நிறைய ஏரியாஸ் வந்துட்டு இந்த ஐஸ் மட்டும்தான் கவர் ஆயிருக்கும். ஸோ அது வந்து ரிவராகவே தெரியாது நமக்கு. ஐஸ் வந்து அப்படியே மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ வேலி லேசியர் அப்படின்றது வந்து அதாவது இது எங்க ஒரிஜினலா உருவாகுதோ அதுதான் நம்ம வந்து வேலி லேசியர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ த கிளேசியர் விச் டேக்ஸ் its origin from snow covered mountain range is known as valley glacier. Okay, so glacier அப்படின்றது nothing, it is a ice. ஓகேவா? ஸோ அந்த ஐஸ் வந்து மூவ் ஆகுறது தண்ணி உறைஞ்சு மூவ் ஆகுறத ரிவர் ஆஃப் ஐஸ்ன்னு சொல்றோம். இட் ஹாஸ் டூ திங்ஸ். ஒன் இஸ் கான்டினென்டல் கிளேசியர், ஒன் இஸ் வேலி கிளேசியர். ஸோ கான்டினென்டல் அப்படின்றது வேர் we have அதாவது நிறைய இடத்துல ஃபுல்லாவே வந்து ஐஸ் கவர் ஆயிருக்கிறத கான்டினென்டல் சொல்றோம். வேலி அப்படின்றது the place where it is origin, the origin of a ice is known as valley glacier. Okay, read the next question, Nikhil. Describe the depositional. Describe the depositional work of wind. Deposition occurs when the speed of wind is reduced by presence of
obstacle like bushes, forest, and rock structures. The So, sediment carried by wind சரி, The சரி. sediment carried by wind get deposited on both the windward and leeward sides of these obstacles. Some of this depositional landform and sand dunes, bachans and loess. Yes, wait. So before that, 1 minute. Wait 1 minute, children. ஸோ நம்ம ஐஸ் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இங்க இந்த மொரைன் அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ இங்க பாருங்க, இதுதான் வந்து அந்த பனி வந்து அப்படியே மூவ் ஆகுறது. ஓகேவா? ஸோ இங்க பாரு, யூ கேன் சி இன் திஸ் பிக்சர் ஃபிஜார்ட் அண்ட் அவுட் வாஷ் பிளேன்ல பத்தியா? ஸோ பனி வந்து எப்படி ஆகுது? அப்படியே மூவ் ஆகுது, அது உறைஞ்சு வந்து தண்ணியா வருது. ஓகே, இந்த ஆன்சர் தான் ப்ரீவியஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாக்குறது இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ். ஓகேவா? ஸோ அதாவது வந்து என்னன்னா, ஒரு நிமிஷம், இங்க வந்து என்னன்னா காத்து அடிக்கும் போது என்ன ஆகும், இந்த லூசி மண்ஸ் எல்லாமே வந்து பறக்கும். ஓகேவா? அந்த மட் எல்லாம் பறந்து இட் வில் செட்டில் இன் சம் பிளேசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த டெபோசிஷன் வந்து என்னன்னா காத்துல பறந்து புஷஸ்ல கலக்கும், இல்ல ஃபாரஸ்ட், ஆர் இட் வில் கிவ் சம் ராக் ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம இந்த மஷ்ரூம் ராக்ஸ் அப்படிலாம் வந்து லாஸ்ட் டைம் நம்ம படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த செடிமெண்ட்ஸ் வேர் இட் கேரிஸ் and form some structures. Okay, some of the depositional forms என்னன்னா sand dunes. ஓகேவா? அப்புறம் bachans and losses. so இந்த sand dune அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். first read it. read pa. Sand dunes. In desert during sandstorms, wind carries loads of sand. When the speed of wind decreases, huge amount of sand gets deposited. These mounds or hills of sand are called sand dunes. Yes. So அதாவது என்னன்னா டெசர்ட் பாலைவனம் பகுதியில காத்து அதிகமா அடிக்கும் போது என்ன ஆகும்னா ரொம்ப லூசி மண்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா பறக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ அந்த விண்ட் காத்தோட அந்த வேகம் வந்து குறையும் போது, டிக்ரீஸ் ஆகும் போது ஒரு இடத்துல எல்லா சாண்டுமே வந்து டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சாண்ட் டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? டியூன்ஸ் கிடையாது, சாண்ட் டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேட்சன். எனிஒன்? வெரி குட் நிக்கில். And Bhupalan also very good. Anybody else? Bhaskar? 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 9th year Bhaskar. Hariharan? Gopinath? அப்ப படிச்ச பசங்களே படிக்க சொல்லலாமா? Who's Ritik? 9 year Ritik. Very bad 9th standard boys. Except 1 or 2. Okay, Deepak, you read Deepak. Yes, ma'am. Ma'am, fully, ma'am. No, read that. Okay, read fully. First you read one paragraph. After I explain, you can move on to the next one. Okay? Read. Yes, ma'am. From sand dune, ma'am. No, Bachan. Bachan, yes, ma'am. Bachans are isolated, crescent shape from sand dunes. They have gentle slopes on the windward side and steep slopes on the leeward side. Yes. ஸோ பச்சன்ஸ் அப்படின்னா கிரசன்ட் ஷேப், அதாவது நிலா மாதிரி இருக்குமா. ஓகேவா? ஸோ அந்த மண்ணெல்லாம் போய் அந்த காத்துல அடிச்சுட்டு போற மண் வந்து நிலா ஷேப்ல இருக்குமா. ஸோ இதுல வந்து விண்ட்வார்ட் சைட், லிவார்ட் சைடுன்னு ஒன்று இருக்கு. அதாவது காத்து அடிக்கிற பக்கம் வந்து விண்ட்வார்ட் சைடு, அதோட ஆப்போசிட் சைடு வந்து லிவார்ட் சைடு. ஓகே, ஸோ அதுதான் வந்து பார்ச்சன். நெக்ஸ்ட் டிரான்ஸ்வர்ஸ் படி. Transfer dunes. These are asymmetrical in shape. They are formed by alternate slow and fast wind that blow from the same direction. எஸ், இது வந்து எப்படின்னா
it will be like ரொம்ப ஒரே சைட்ல தான் வந்து wind அடிக்கும். ஓகேவா? ஸோ அந்த சைட்ல மட்டும்தான் வந்து it will make some forms. அது நம்ம என்ன சொல்றோம்னா asymmetrical in shape. அது இப்ப நம்ம வந்து பிக்சர் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் longitudinal dunes. Longitudinal dunes. These are long, narrow ridges of sand which extend in a direction parallel to the prevailing winds. எஸ். ஸோ இது என்னன்னா விண்ட் காத்தடிக்கிறது பக்கம் பேரலா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அங்க வந்து என்னன்னா அந்த சைடு வந்து இந்த சாண்ட் எல்லாம் வந்து காத்தடிச்சு ஒரு ஷேப்ல வர்றது வந்து longitudinal dunes அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? லாஸ்டா வந்து லாசஸ். The term losses refers to the deposits of fine silt and porous sand over a vast region. ஸோ என்னன்னா நிறைய பக்கம் வந்து காத்தடிச்சு இந்த மண்ணு வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு பேர் தான் லாசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான ஷேப்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இந்த மஷ்ரூம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இங்க பாரு. ஸோ இதான் வந்து பேட்சன். ஸோ தெரியுதா உங்களுக்கு? பேட்சன் அப்படின்றது கிரசன்ட் ஷேப். நம்ம இந்த பாலைவன பகுதியில எல்லாம் பாக்குறோம் இல்லையா? இந்த மாதிரி ஷேப்ஸ். கேன் யூ see the shapes? So this is crescent shapes. So transverse dunes அப்படின்றது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஷேப்ஸ். லாங்கிடியூட்னல் அப்படின்றது இங்க பாரு, இப்படி கோடு கோடா இருக்கா? இதுதான் லாங்கிடியூட்னல் dunes. லாசஸ் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் காத்தடிக்கிறது போது மண்ணு வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது லாசஸ். இதெல்லாம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்டர்ன் சைனா, பாம்பஸ் ஆஃப் அர்ஜென்டினா. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. ஸோ நான் ஆஃப்டர் சீயிங் த திங் டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட்? பிக்சர்ஸ் பார்த்து படிக்கும் போது உனக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஸோ தட்ஸ் ஆல். பேராகிராஃப் ஃபார் திஸ் லெசன் இஸ் ஓவர். புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. Okay. Yes, ma'am. So any doubts in this lesson? You have any doubts in this No, lesson? No, ma'am. No, ma'am. Okay. No, ma'am. So இதுல okay ma. So இதுல No, வந்து ma'am. என்னன்னா No, ma'am. okay ma, okay. So இதுல வந்து என்னன்னா இந்த மேப்ல வந்துட்டு டெல்டா ஏரியாஸ், அதுக்கப்புறம் எனி 2 ஹாட் அண்ட் கோல்ட் டெசர்ட்ஸ் எங்கெங்க இருக்கு, அப்புறம் கேரட் ரீஜன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்போம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து நார்மலா ஸ்கூலுக்கு வரும்பொழுது நான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து இங்க என்ன இருக்கோ புக் பேக்ல அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த இது மேப் வந்து ஓகே, ஒரு நாள் வந்து நான் ஹோம் டெஸ்ட் வந்து ஐ வில் கிவ் ஒன் வேர்ல்ட் மேப். நீ என்ன பண்ணணும்னா மேப் ஒர்க் வந்து கொடுக்கும்போது நீங்களா மேப்பை வந்து கையில வரையணும். ஓகேவா? ஸோ மேப்பை வந்து நீயா வந்து பார்த்து ஒரு ரஃப் பேப்பர்ல வரைஞ்சு பிளேசஸை மார்க் பண்ண அப்படின்னா நீ மேப்பை வாங்கி எழுதுறதுக்கும் மேப்பை வரைஞ்சு எழுதுறதுக்கும் உனக்கு வித்தியாசம் கிடைக்கும். என்னன்னா நீயா வரைஞ்சு எழுதும் போது யூ வில் நோ த பிளேசஸ். ஓகே, ஸோ it is one of the trick to memorize. Okay, you have to draw the map. Okay, you have to draw the map. பார்த்தே வரையலாம். ஒரு 1 or 2 மேப் வந்து பார்த்தே வர, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆக ஆக வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளேசஸ் வந்து ஈஸியா மெமரைஸ் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் மூவ் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் இது மெமரைஸ் ஆயிடுச்சா? இந்த லெசன் ஈஸியா இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அந்த லெசன்ல? Do you have any doubts in this lesson? See, you have to answer. Okay ma. So 1 minute. See, நீ வந்து என் கூட வந்து நான் கொஸ்டின் கேட்கும் போது நீ ஆன்சர் பண்ணனாதான் என்னால வந்து இன்னும் கூட டீப்பா சொல்லி தர முடியும். ஏதோ ஒரு 4 பசங்க மட்டும்தான் வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. மற்றவங்க ரீட் பண்ண சொன்னா கூட you are not at all responding. So you should not be like that. If you all are like that, how we will take the class? Already in the previous class itself I told you all, no, you should not be like this. நான் ரீட் தானே பண்ண சொல்றேன். யாராவது கொஸ்டின் கேக்குறானா? பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணாங்களாமா? Did your parents attend the meeting? Yes, Yes, or no? ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Okay, okay. நெக்ஸ்ட் டைம் நீங்க பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது இதெல்லாம் நான் என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், யார் பேரெல்லாம் கூப்பிட்டுருக்கேன், யாரெல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலையோ, இது அப்படி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வீடியோஸ் ரெக்கார்ட் நீங்க பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இந்த வீடியோஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட் ரெஸ்பான்ஸே எல்லாமே இருக்கோ அவங்க மேல எல்லாம் இப்பவே இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அந்தந்த பேரண்ட்ஸ்க்கு நான் இப்ப கால் பண்ண போறேன். They should also know, no. Don't chat. எங்கயோ சீரியல் ஓடுது, யார் வீட்லயோ மியூட் பண்ணு.
Okay. So wait, we'll see economics. Did you all see the video? Watch the video yesterday? பார்த்திருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் வீடியோ பார்த்தது? Ma'am, I saw, Deepaka? ma'am. Yes, ma'am. Deepaka ma? Very good, Deepak. Then who else? Ma'am, I am also watch, ma'am. Very good, Harisham. Next. I am also. Okay, அப்ப நீங்க வெரி குட் வெரி குட். சோ என்ன உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்றத வந்து நீங்க ஜஸ்ட் உனக்கு என்ன புரிஞ்சுச்சோ அதை மட்டும் சொல்றியா? What, Deepak, are you ready? One minute. Voice is not clear, ma'am. Yes, ma? One minute, ma. Economics and all very easy. All the lessons just 1 or 2 pagesல உனக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிரும். புரியுதா? So இந்த next testக்கு வந்து I will take one lesson from geography and one from economics. So start learning now itself. Okay. So understanding development, perspective, measurement and sustainability. Okay, Deepak, what did you understood from this? What did you understood from this lesson? Video பாத்தீங்கல்ல மிஸ் என்ன சொல்லிருக்கேன் சொல்லுங்க பார்க்கலாம். Ma'am, that I understand about the human development Okay. and the economic development. Okay. Economic development. And also you have told the net national product and purchasing power authority, ma'am. Very good. Okay, what is the meaning for development, ma? Ma'am, what is development? Development na என்னது? நான் தீபக்க மட்டும் கேக்கல, ஜெனரலா எல்லாத்தையுமே கேக்குறேன். What is development? சரி, ஓகே, டெவலப்மென்ட்ட விட்டுரு. ஓகே, அப்ப growthனா என்ன கண்ணு? improvement, that means growthனா என்னது? What is the Tamil meaning? Development and wait 1 minute. Developmentனா growth ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? வளர்ச்சி கரெக்ட், ஆனா வளர்ச்சி வந்து growth. ஓகேவா? growthனா வளர்ச்சி, டெவலப்மென்ட் அப்படின்றது வந்து முன்னேற்றம். புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது? அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் எஸ், வெரி குட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாபிக், அதாவது வந்து நம்ம லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த ஹெட்டிங்கான மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஜியோகிரஃபிலேயே சொல்லியிருக்கேன். லெசன்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த டாபிக்கை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட்னா என்னது? புரிதல். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னது? ரெண்டு சேர்த்து தமிழ் மீனிங் என்ன? வாட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட்? முன்னேற்றத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது. முன்னேற்றத்தை பத்தி புரிஞ்சுக்கிறது. ஓகே, பெர்ஸ்பெக்டிவ்னா என்னமா? ஓகே, பெர்ஸ்பெக்டிவ்னா என்ன கண்ணு? பெர்ஸ்பெக்டிவ்னா என்னது? பெர்ஸ்பெக்டிவ் தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, இல்லனா என்ன இல்லன்னு சொல்லுங்க. சொல்றேன். பெர்ஸ்பெக்டிவ்னா என்னமா? ஓகே, பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறது. அதாவது வந்து நம்மள டெவலப்மெண்ட், இப்ப நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, ஓகேவா? சோ இப்ப நீ வந்து என்னன்னா அடுத்தது இம்ப்ரூவ் பண்றது, அது முன்னோக்கி போகிறது. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற,
அடுத்தது நீ 10th போற, நீ உன்னோட ஏம் வந்து எதையோ நோக்கி போயிட்டு இருக்கு, அதாவது முன்னோக்கி போகிறதுக்கு பாருதான் என்னதுன்னா பெர்ஸ்பெக்டிவ். அண்டர்ஸ்டுட்? சோ முன்னோக்கி போறது பேர் என்னது? பெர்ஸ்பெக்டிவ்ஸ். மெஷர்மெண்ட்னா என்னமா? மெஷர்மெண்ட் அளவு எடுக்கிறது. ஓகே, அளவு எடுக்கிறது. ஓகே. சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சஸ்டைனபிலிட்டி இதெல்லாம் தெரியணும். சஸ்டைனபிலிட்டி என்னம்மா? கட்டுக்குள் இருக்கிறது மேம். கட்டுக்குள் இருக்கிறது. ஓகே. அதாவது வந்து அது நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா தக்க வைத்துக் கொள்கிறது. ஓகேவா? இப்ப வந்து என்னன்னா எஸ், நிலைத்தன்மை. வெரி குட். அதாவது இப்ப நீ வந்து என்னது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற, இல்ல மேக்ஸ்ல 100 வாங்குற அப்படின்னா அதை வந்து நீ நிலையா அந்த 100 அப்படின்றத வந்து நீ என்ன பண்ணிக்கணும்? சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறனா அதை வந்து என்ன பண்ணிக்கணும்? சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது டெவலப்மெண்ட் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு 3 விஷயம் தெரியணும். என்னன்னா ஃபர்ஸ்ட், நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நான் வந்து இதுதான் என்னோட லிமிட், நான் வந்து 50% தான் எடுப்பேன் அப்படின்றது உன்னோட லிமிட் கிடையாது. நீ என்ன பண்ணும்? அடுத்தது என்ன அப்படின்றத முன்னோக்கி போகணும். அடுத்தது மெஷர்மெண்ட் அப்படின்றது வந்து அளவு மட்டும், அதாவது நாமளே வந்து கால்குலேட் பண்ணி பாத்துக்கிறது. ஓகேவா? ஓகே, நான் இப்ப எந்த நிலைமையில இருக்கேன், எனக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ணி பாத்துக்கிறது. ஓகேவா? சி, எக்கனாமிக்ஸுக்கும் மேக்ஸ் சயின்ஸோட மீனிங்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். லிக்விட்னா என்னது? லிக்விட் வாட்டர். எஸ், வாட்டர். எல்லாத்துக்கும் வந்து ஜெனரல் மீனிங் லிக்விட்னா என்னன்னு தெரியும், வாட்டர் அப்படின்னு தெரியும். ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். லிக்விடிட்டி கேஷ்னா என்னன்னு தெரியுமா? லிக்விடிட்டி கேஷ். ஓகே, லிக்விடிட்டி கேஷ்னா தெரியாது. ஓகே, நான் இப்ப சொல்லி தரேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து 11th 12th காமர்ஸ் குரூப் எடுத்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நீங்க பேசும்போது கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லிக்விடிட்டி கேஷ் அப்படின்றது வந்து நீங்க வந்து கையில இருக்கக்கூடிய சில்லறை காசு. ஓகேவா? இப்ப சாலிட் கேஷ் அப்படின்றது வந்து என்னன்னா செக், பேங்க்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? டாக்குமெண்ட்ஸ், அசெட், ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாலிட். ஓகேவா? சோ லிக்விடிட்டி அப்படின்றது கையிருப்பு, சாலிட் கேஷ் அப்படின்றது நம்ம பேங்க்ல வச்சிருக்கிறது இல்ல டாக்குமெண்டா இருக்கிறது. ஓகே, சில பேருக்கு சொத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாலிட் கேஷ். ஓகேவா? சோ இதுதான் வந்து லிக்விடுக்கும் சாலிட்க்கும். சோ என்னன்னா எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ்ல லிக்விட் கேஷ் அப்படின்றது வேற. சோ நார்மல் லிக்விட் அப்படின்னா என்னது? இப்ப கெமிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ஸ், தண்ணி, இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது. சோ இந்த மாதிரி நிறைய வந்து டிஃபரன்சியேஷன் இருக்கு. அதேதான் மெஷர்மெண்ட்டும். நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுதான் வந்து மெஷர்மெண்ட். ஓகே, நாமளே ஜட்ஜ் பண்ணிக்க கூடியதுதான் மெஷர்மெண்ட். சோ சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது நம்மளோட நிலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது? மாத்திக்க கூடாது. ஆனா இதே வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கிறதுனா ஓகே, பட் அதுக்காக வந்து நம்ம ரொம்ப டிக்ரீஸ் நிலைமையில இருந்தோம் அப்படின்னா அதை வந்து மாத்திக்கணும். சோ புரிஞ்சுச்சா டாபிக்? Yes ma'am. You all understood? Okay. Yes ma'am. Okay, if you have a book, pencil எடுத்து பெர்ஸ்பெக்டிவ்னா என்னன்னு எழுதிக்கோ, சஸ்டைனபிலிட்டினா என்னன்னு எழுதிக்கோ. சரியா? ஓகே. யார் வீட்லயோ டிவி ஓடுது, எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்சம் மியூட் பண்ண சொல்றீங்களா? ஓகே. So the word development is used widely. So நம்ம நார்மலா டெவலப்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்றோம் இல்லையா? we should develop, our country should develop, still we are developed அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்றதுக்கு பேர் தான் widely அப்படின்னு சொல்றோம். So it refers to the progress of a particular field or a particular person. So developmentனா என்னது? ஒரு particular field ஓட development இல்ல ஒரு particular individual person ஓட development. ஓகே, அதே மாதிரிதான் நம்மளோட எக்கனாமிக் ப்ரோக்ரஸ், பொருளாதார வளர்ச்சியையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க வந்து யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அபவுட் டெவலப்மெண்ட். ஸோ நமக்கு வந்து
நம்ம டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது வெறும் வந்து ஓகே நம்மளோட எக்கனாமிக் மட்டும் தான் முன்னேறணும் அப்படின்றது அதை மட்டும் இல்ல. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஷுட் டெவலப். ஓகே, ஸோ ஹீ ஷுட் ஹாவ் த பேசிக் திங்ஸ், ஃபுட், கிளாத் அண்ட் ஷெல்டர். ஓகே, அதுதான் ஒருத்தனோட டெவலப்மெண்ட். ஒருத்தன் டெவலப்மெண்ட் ஆனா கண்டிப்பா அவங்களோட ஃபேமிலி முன்னேறும். ஸோ அவங்களோட ஃபேமிலினா கண்டிப்பா ஒரு அந்த ஃபேமிலி முன்னேறும் போது நம்மளோட நாட்டோட முன்னேற்றமும் வந்து அதுல அடங்கியிருக்கு. ஸோ இங்க வந்து யூ ஹாவ் ஒன் ஃப்ளோ சார்ட். ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்னும் போது யூ ஹாவ் ஒன் மீனிங் as இம்ப்ரூவ்மெண்ட், growing process in a neat direction. ஓகே, way of moving forward, அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சு முன்னேறது, ஒரு மிஸ்டேக்கை நம்ம திரும்ப திரும்ப செய்யாம இருக்கிறது. டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட். ஸோ அட்வான்ஸ், ஓகே, க்ரோஸ் வித் நமக்குள்ளேயே நம்ம டெவலப் ஆகிக்கிறது. ஸோ டெவலப்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் அ நெவர் எண்டிங் ப்ராசஸ். ஸோ பெட்டரிங் யுவர் செல்ஃப், நாமளே என்ன பண்ணிக்கிறோம், இன்னும் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணி க்ரோ பண்ணிக்கிறது. ஸோ ஃப்ரீடம் டு க்ரோ, நம்ம வந்து முன்னேறது, ப்ரோக்ரஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீனிங் இன் டிஃப்ரெண்ட் வியூஸ். ஓகே, டெவலப்மெண்ட் பாரு எவ்வளோ மீனிங்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? இம்ப்ரூவ்மெண்ட், growing process in a neat direction, way of moving forward, not doing same mistake, part of daily life, advances, grows within, never ending process, bettering yourself, freedom to grow and progress. So இப்ப டெவலப்மெண்ட்னா என்னன்னு புரிஞ்சுச்சா? Yes, ma'am. Yes, ma'am. Okay. So okay ma. Okay. Yes, ma'am. So okay. So now the indicators of economic development. Okay, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டெவலப்மெண்ட். ஓகே, இண்டிகேட்டர்ஸ் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்னா என்ன? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க பார்க்கலாம். இண்டிகேட்டர்னா என்ன? வாட் இஸ் இண்டிகேட்டர்? உனக்கு தெரிஞ்ச மீனிங் சொல்லு. இண்டிகேட்டர்னா என்ன? இண்டிகேட்டர்னா என்ன? உனக்கு தெரிஞ்சு ஒரு மீனிங் தெரிஞ்சிருக்குமே. சொல்லுங்க. வழி நடத்துறவங்க. வழி நடத்துறது. ஓகே, சோ வழி நடத்துறது, வழிகாட்டுறது. அப்போ டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள் இருக்கு, என்னெல்லாம் நமக்கு வந்து முக்கியம், அதெல்லாம் நம்ம வந்து பூர்த்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பொருளாதாரம் டெவலப்மெண்ட் ஆயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுல மெயின் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா நெட் நேஷனல் ப்ராடக்ட். இது வந்து உன்னோட பேராகிராஃப் கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி இதை நீங்க என்ன படிக்கிறீங்களோ இதுல வந்து நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லி 10th ஸ்டாண்டர்ட்லயும் படிப்பீங்க. ஓகேவா? சோ மேஜர் இண்டிகேட்டர்ஸ் டு மெஷர் த லெவல் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதாவது நம்மளோட பொருளாதார முன்னேற்றத்தை நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு மெயின் இண்டிகேட்டர்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதாவது நெட் நேஷனல் ப்ராடக்ட்னா நம்ம நேஷன்ல எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம், நெட்டா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பெர் கேபிட்டா இன்கம் எவ்வளோ வருமானம் வருது, அப்புறம் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு எந்த அளவுக்கு அவனால பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்றது, அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இங்க எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ டூ யூ நோ அப்படின்ற பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது 9th இல்லை 10th சொல்றேன். இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறது தான் இன்சைட் கொஸ்டினா வரும். See, final money value of total goods and service produced within the geographic boundaries of a country during a specific period of time, normally year is known as gross domestic product. இது நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து நேஷனல் இன்கம்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஆன்சரா வரும். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் 2 மார்க்ஸ் ஆன்சர். ஓகேவா? அதெல்லாம் இப்பவே படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு பொருள் உருவாகுது அப்படின்னா அது ஃபைனலா மார்க்கெட்டுக்கு போகும்போதோ இல்ல சர்வீசஸ்ன்னு சொல்லும் பொழுது, இப்போ ஒரு டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு, இல்ல ஒரு டீச்சர் படிச்சுட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்க்கோ இல்ல ஒரு பேஷண்ட்டுக்கோ செய்யக்கூடிய சர்வீஸ், ஸோ அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், இதுதான் வந்து என்னன்னா அவுட்புட். ஓகேவா? அவுட்புட்டுக்கு கிடைக்கக்கூடிய மணி. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நெட் நேஷனல் ப்ராடக்ட். நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நெட் அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட், நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோமோ அதோட அதுக்கு நெட்டா வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வித்தது. ஸோ நமக்கு அந்த இயர்ல எவ்வளோ ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், அது சேல் பண்ணணும், நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு இண்டிகேட்டர். நெக்ஸ்ட் per capita income. This is also a very important question. இது வந்து உனக்கு 10thலயும் வந்து
per capita income question வரும். பிளஸ் நீங்க வந்து 12th சப்போஸ் காமர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த per capita income அப்படின்றது 3 marks and 5 marks கொஸ்டின்ல வரும். அதாவது per capita income அப்படின்னா for comparing the development of various countries, ஒரு கண்ட்ரியோட இன்னொரு கண்ட்ரியை நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு அந்த நம்மளோட இன்கம் என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ per capita income எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் இன்கம் ஒரு அந்த இயர்ல நமக்கு அந்த நம்மளோட இப்ப இந்தியால வந்து எவ்வளவு வருமானம் இருக்கு டிவைடட் பை பாப்புலேஷன், அந்த இயர்ல எவ்வளவு பாப்புலேஷன் மக்கள் தொகை இருக்கு வருஷம் இதை எடுப்பாங்க. சோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம் அப்படின்றது வந்து சொல்றதுதான் per capita income. புரிஞ்சுச்சா? தட் இஸ் per capita income அப்படின்னா நேஷனல் இன்கம், நாட்டோட வருமானம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஓகே, அந்த இயரோட இன்கம் டிவைடட் பை அந்த இயர்ல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க அதை வந்து டிவைட் பண்ணா நமக்கு per capita income தெரியும். அந்த பெர்சன்டேஜோட அது நம்ம எப்படி வந்து கம்பேர் பண்ணுவோம்னா அது US டாலரா தான் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? US டாலரா நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ அப்ப எடுத்து பார்க்கையில நம்மளோட வளர்ச்சி வந்து நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் per capita income. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர். பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்னன்னா கண்ட்ரியோட கரன்சி எவ்வளோ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனால எவ்வளோ வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அவனோட நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க அப்படின்றது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி. நெக்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஹவு ஹி ஹஸ் டெவலப்ட் பிசிக்கலி ஆர் லைக் எஜுகேஷன் வைஸ் ஆர் ஹெல்த் கேர் வைஸ் ஹவு ஹி ஹஸ் டெவலப்ட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட். அதாவது இப்போ நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கிளாஸா நீங்க வர என்ன ஆகுது, நீங்க இம்ப்ரூவ் ஆயிட்டே வரீங்க, டெவலப்மெண்ட் ஆயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஸோ these are the indicators for the what economic development. Understood? All of you all understood? Yes, ma'am. Understood? Okay. So next you have Yes, ma'am. Okay. Next you have sustainable development. Sustainable na enna ipadana sonnai. What is sustainable development? சொல்லுங்க பார்க்கலாம். What is sustainable development? தக்க வச்சுக்கொள்றது. தக்க வச்சுக்கிறது அப்புறம் நிலையான முன்னேற்றம் அதே மாதிரி இருக்கணும், குறையக்கூடாது. சோ இதுல வந்து என்னன்னா சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்றது வந்து இஸ் டேக்கன் டு மீன் டெவலப்மெண்ட். ஓகே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகணும், ஆனா நம்மளோட என்விரான்மெண்ட்டை பாதிக்காம அது அப்படியே இருக்கணும். என்னது? ஸோ இட் ஷுட் நம்மளோட என்விரான்மெண்ட் தக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், முன்னேறணும். அதை எந்த விதத்திலயும் டேமேஜ் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம அப்படியா பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம எவ்வளவு ஸ்பாயில் பண்றோம். கரெக்டா? நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. நிறைய இப்ப நம்ம வந்து என்னது முன்னாடியெல்லாம் வந்து ஜஸ்ட் நமக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா செல்போன்னால நிறைய யூஸ்ஃபுல் இருக்கு, பட் இன்னொரு பக்கம் என்னன்னா நம்மளோட என்விரான்மெண்ட் இஸ் அஃபெக்டட் அ லாட். ஸோ அதுதான் சொல்றாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இந்த பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட நேச்சுரல் ரிசோர்சஸை பாதிக்காம முன்னேறணும், நம்மளோட பொருளாதாரம் முன்னேறணும் அப்படின்றது. இப்ப நம்ம நாடுலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து we all depend on agriculture. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருந்து அடுத்த ஸ்டெப் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரோம். இண்டஸ்ட்ரீஸ்க்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்றோம். ஸோ நிறைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறோம். கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜஸ் எல்லாமே வந்து ஆறுங்கள்லயோ இல்ல வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்லயோ கலக்குது. அது மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகுது, அதை வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பயன்படுத்தும் போது அவங்களுடைய உடம்புல நிறைய பாதிப்புகள் வருது. கரெக்டா? ஈவன் யூசிங் த செல்போன்ஸ், மொபைல் அந்த டவர் இருக்கனால என்ன ஆகுது, நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, அழிஞ்சு போகுது. ஸோ அப்ப என்ன ஆகணும்னா நம்ம முன்னேறலாம். நம்ம வந்து என்ன ஆகணும், அதாவது நம்ம வந்து அண்டர் டெவலப்ல இருந்து டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்தியா வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட நேச்சரை வந்து அழிக்க கூடாது, அதை டேமேஜ் பண்ணாம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்.
The consequence of environmental degradation do not respect to national or state boundaries. Sustainability of development is comparatively a new area of knowledge in which scientists, economists, philosophers and other social scientists are working together. So என்ன எல்லாருமே சேர்ந்து தான் work பண்றாங்க. ஓகேவா? சயின்டிஸ்ட் ஆகட்டும், எக்கனாமிக்ஸ் ஆகட்டும், philosophers எல்லாருமே என்னது development should be there, but it should not affect the natural resources. Here you all know you have your renewable and non-renewable resources. Renewable na enama? Tell me what is renewable resources? What is renewable resources? What is renewable? Satya Jay, mute panama. Satya Jaya, mute. Mute pan, it's disturbing me. What is renewable? படிச்சிருப்பீங்கல்ல LKG ல இருந்து renewable non renewable resources எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாங்களே. What is renewable resources? Ma'am. Yes ma. What is renewable resources? Ma'am, that means there will be no pollution. Renewable na? There will be not pollution, ma'am. Not pollution கிடையாது. We can again and again we can take it. இப்ப renew பண்றாங்க இல்லையா? So அதாவது திருப்பி நமக்கு அது கிடைக்கிறது தான் renewable. Non renewableனா திருப்பி நமக்கு கிடைக்காது. ஓகேவா? So that is non renewable. இப்ப கோல், பெட்ரோலியம்லாம் once நம்ம எடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். திருப்பி நமக்கு அது வந்து என்னது அதுவா வந்து உருவாகாது. Okay, so that is non renewable. So இப்ப கிரவுண்ட் வாட்டர்னா என்னன்னா இட்ஸ் an example. நம்ம வந்து எடுக்க நமக்கு என்ன அது ஊத்து மாதிரி திருப்பி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். Okay, so non renewable அப்படின்றது once எடுத்துட்டு அவ்வளவுதான். It is very difficult to get again. Okay, so now here you have some of the policies of sustainable development. So அதாவது வந்து இந்த சஸ்டைனபிள் ஏன் அது வந்து ரெனியூவபிள் நான் ரெனியூவபிள் நம்ம படிச்சோம் அப்படின்னா சில நம்ம என்விரான்மெண்ட் இப்ப நான் சொன்னேன் இல்லையா நம்ம டெவலப்மெண்ட் ஆகும்போது நம்ம என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாம நம்ம டெவலப்மெண்ட் ஆகணும். அப்போ நம்ம வந்து வி ஷுட் திங்க் நமக்கு வந்து ஒரு சில ரிசோர்சஸ் எல்லாம் திருப்பி கிடைக்கும், சிலது கிடைக்காது. அதனால நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம ஸ்பாயில் பண்ணாம நம்மளோட டெவலப்மெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ next is environmental policies in India. Environmental policies in India அப்படின்னும் போது so here you have environmental ma கொஞ்சம் மியூட் பண்றீங்களா? many of you all Rajesh mute பண்ணு, it's disturbing me. Then who else? Nandakumar, mute Nandakumar. Nandakumar mute பண்ணு, இல்லைன்னா I have to remove you. Okay, so environmental policies in India have been evolved considerably over the past 3 decades. So these policies covered a wide range of issues such as நம்ம என்னன்னா air pollution பண்ணக்கூடாது, water pollution, waste management and biodiversity. So நம்ம என்னன்னா நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளோட டெவலப்மெண்ட் நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பாதிக்க கூடாது. ஸோ மெயினா ஏர் பொல்யூஷன் பண்ணக்கூடாது, வாட்டர் பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும், இதெல்லாம் வந்து நவ் தே ஹாவ் கன்சிடர். ஓகேவா? ஸோ ஹியர் இந்தியா ஃபேஸஸ் சேலஞ்சஸ் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் which has to be achieved with limited resources. So நம்ம என்னது நம்ம கிட்ட வந்து லிமிட்டெட் ரிசோர்சஸ் தான் இருக்கு, பட் we have so many challenges. ஒரு பக்கம் டெவலப்மெண்ட் ஆகணும், ஒரு பக்கம் என்ன பண்ணக்கூடாது, பொல்யூஷன் பண்ணக்கூடாது, மக்களையும் பாதிக்க கூடாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து என்னது we have to plan it and take it. So even the Supreme Court of India has interpreted and introduced new changes in Environmental Protection Act, okay, through a series of direction. Articles 51A of the Constitution states that it shall be the duty of every citizen of India to protect and improve natural environmental. So என்னது நம்மளோட டியூட்டி என்னன்னா ஈச் இண்டிவிஜுவல், ஓகே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் என்ன ஒரு பொறுப்பு இருக்கு, என்னன்னா நம்மளோட ஃபாரஸ்ட், லேக், ரிவர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்றது. ஸோ we have so many protection act. You can see in this list. இதுல I think this is one of the paragraph question. National Green Tribunal Act 2010 எதுக்காக அப்படின்னா என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ பயாலஜிக்கல்
City Act, Environmental Act, இதெல்லாம் வந்து you have to go through. Okay, so this is Amartya Sen. இதையும் வந்து ரீட் பண்ணி பாருங்க. The growth story of Tamil Nadu. தமிழ்நாடுவோட growth story வந்து he has given in a cover. Okay, so you read it. That's all. This economics lesson is over. Okay, இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்மளோட என்னது இம்ப்ரூவ் நம்மளோட டெவலப்மெண்ட், இதுல வந்து இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன, சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, அப்புறம் என்விரான்மெண்டல் ஆக்டிவ் லிஸ்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ், என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்கு நம்மளோட என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண. ரொம்ப குட்டி லெசன் தான். புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? இது நீங்க வந்து வீடியோஸ் பாருங்க, இன்னும் கூட வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். கொஸ்டின் ஆன்சர் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டெஸ்ட் வந்துருச்சுன்னா I will take geography second lesson and this economics first lesson, because we have to complete the portion as soon as possible. Okay, so I will நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணனும், வீடியோஸ் பார்க்கணும், क्वेश्चन ஆன்சர்ஸ் படிக்கணும். Okay ma'am. So shall we quit the meeting? Yes ma'am. Yes, Okay, ma'am. leave the meeting ma. Thank you. Leave the meeting. Thank you, ma'am. Thank you, ma'am.